புத்தளம் மாவட்டத்தில் தெதிருஓயா பெருக்கெடுக்கும் சந்தர்ப்பங்களில் தேங்கு செய்கையாளர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக தமது பிரதான ஜீவனோபாயமான தேங்கு செய்கை பாதிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். புத்தளம் மாவட்டத்தின் சிலாபம் நகரத்தினூடாக செல்லும் தெதிருஓயாவே இது. மழை காலங்களில் பெருக்கெடுக்கும் தெதிரோயாவானது தமது வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தெதிரோயாவின் இரு மரங்கும் மண் அரிப்புக்குள்ளாவதால் தென்னை மரங்கள் அழிவடைவதாக தெங்கு செய்கையை ஜீவனோபாயமாக கொண்டுள்ள இப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எல்லாரும் மக்கள் சீவிக்கிறே தோட்டத்துலதான் எங்களுக்கு இப்போ தென்னை மரம் 19 மரம் பெய்த்திருக்கு. எங்களுக்கு அதை நிப்பாட்டி வெறுத்தால ஒரு அருவு போட்டு தந்தா எங்களுக்கு இன்னொரு நாள் போனாங்க. ரோடு இல்லை எங்களுக்கு போறதுக்கு. இந்த இதெல்லாம் நிப்பாட்டி உடஞ்சி போறது நிப்பாட்டி கல் வரிய போட்டு எங்களுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு பெரிய ஒரு அது உதவி எங்களுக்கு. ததுருவா இந்த ஓரம் எல்லாம் அரைஞ்சு போகுது. இதெல்லாம் இந்த அரசாங்கத்தால யாரும் பெரிய பெரிய ஆட்கள் பார்த்து இதுக்கு என்ன சரி நிப்பாட்டுறதுக்காலும் நல்லது தான் நான் சொல்றேன். தெதிரோயாவின் இருமருங்கும் ஏற்பட்டுள்ள மண்ணரிப்பு காரணமாக பெரும்பாலான நிலப்பரப்பு ஓயாவிற்குள் உள்வாங்கப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே தமது ஜீவனோபாயத்தை தடையின்றி மேற்கொள்வதற்கு முறையான தடுப்பு சுவர்களை ஓயாவின் இருமருங்கிலும் அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.